எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 78வது பிரவசனம். 78வது பிரவசனம்னா 78வது வார்த்தையா சொல்றா. ராமானுஜர் அவளை போக விடல, படிக்க வச்சு ஒன்னொன்னா கேட்டுருக்கா. இப்போ 78வது வார்த்தையை சொல்றா. என்ன சொல்றா? வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. பட்டன்றது வந்து பராசர பட்டரை சொல்றா. வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே அப்படின்றா. இவர் வந்து பெரிய இவரோட இதை வந்து இவளோட இதை நினைச்சு ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியப்படுறார். ராமானுஜருடைய சிஷ்யன் தான் கூரத்தாழ்வார். கூரத்தாழ்வோட பிள்ளைகள் தான் 2 பேர். பராசர பட்டர்னு ஒன்று, வியாசப்பட்டர்னு ஒருத்தர். 2 பேர், 2 பிள்ளைகளை பார்க்குறார். 2 பிள்ளைகள் அவருக்கு, ரெண்டு ரெட்டை பிள்ளைகள், ரெட்டை குழந்தைகள். இதை வந்து ராமானுஜர் வந்து ஆளவந்தார் வந்து ராமானுஜரை தான் அடுத்ததாக நியமிக்கிறார். ஆளவந்தார் அடுத்ததாக நியமிக்கும் போது என்ன சொல்றார்? 3 இதை சொல்றார். ஒன்று, நல்ல ஒரு பிள்ளையை உருவாக்கி உனக்கு வாரிசாக உண்டாக்கி அதில் நம்ம ஆச்சாரியனோட பேர்களை வச்சு அவளை நீ உருவாக்கி உனக்கு பின்னாடி சந்ததியாக வச்சுட்டு போகணும். இன்னொன்று 2 ஸ்ரீபாஷ்யத்துக்கு உரை எழுதணும். 2வது இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுடைய இந்த கோயிலை பற்றின விஷயங்களை, கோயிலில் எப்பப்போ என்னென்ன நடக்கணுன்றதை ஸ்ரீரங்கம் கோயிலை கட்டி காத்து நிர்வாகம் பண்ணி அதை வந்து சரியாக பண்ணணும். கோயில் நிர்வாகத்தை நீ ஏற்றுக்கணும் இப்படின்னு சொல்கிறார் அவர். ராமானுஜர் வந்து அடுத்தது பராசர ஆளவந்தார் வந்து ராமானுஜர் சிஷியனாக வச்சுட்டு அடுத்த ஆச்சாரியாக நியமிச்சுட்டு இந்த 3ஐயும் கையை காமிச்சிட்டு 3 விரல காமிச்சிட்டு போகிறார். இந்த 3 விரலையும் ராமானுஜர் வந்து தொட்டு மடங்காது. அப்போ இந்த 3 விஷயத்தையும் சொல்லுவார். அவர் காட்டுங்க 3 விஷயத்தையும். ஒன்றுன்னா, நான் வந்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு உரை எழுதணும் அப்படின்னு உடனே ஒரு விரல் மணக்கும். ஆச்சாரியன் பேரை இருக்க 2 பிள்ளைகளை வைக்கணும் அப்படின்னு உடனே இன்னொரு விரல் மணக்கும். தனக்கு அடுத்து ஸ்ரீரங்கம் கோயிலை நிர்வாகம் பண்ணோம், ஆச்சாரிய பதவி ஏற்கனவே 3வது விரல் வணங்கும். இந்த 3 விரலையும் பார்த்துட்டு அதை பண்ணுவார். ராமானுஜர் ஒத்துட்டே இருக்கும் மனசில். அதுதான் காஷ்மீர் போய் காஷ்மீர் ராஜா கிட்ட அந்த ஸ்ரீபாஷ்யத்தை வாங்கிட்டு வந்து அதை உரை எழுதுறாரு. இருக்கு அந்த பாஷ்யத்துக்கு உரை எழுதுறதுக்கு அந்த காஷ்மீர் ராஜா கிட்ட போய் அந்த ஸ்ரீபாஷ்யம் உங்கள் இதில் தான் இருக்குது, உங்கள் மாளிகையில் தான் இருக்குது, அது எனக்கு வேணும்னு ஒன்று அவர் என்ன பண்ணுவார்? அந்த அவளோட அந்த இதெல்லாம் வச்சுருக்கா பாருங்க, அங்கே போய் அந்த நூலெல்லாம் வச்சுருக்க இடத்துல போய் ஸ்ரீபாஷ்யத்தை தேடி எடுத்து கொடுக்குறாரு அவர். அந்த ராஜா முஸ்லீம் ராஜாவாகவே இருந்தால் கூட அவன் வந்து எடுத்து கொடுக்குறான். கொடுத்து இவர்கிட்ட கொடுத்து அனுப்புறான், நீங்கள் எடுத்து போங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறான். ஆனால் அங்கே இருக்க அந்த சிஷ்யர்கள்லாம் இருக்காளே, அவளுக்கெல்லாம் பிடிக்காது இவர் எடுத்துன்னு போகிறாரேன்னு. இவன் என்ன சொல்லுவான்? முதல்ல அது என்ன எழுதிருக்குன்னு எழுதிக்கிறத படிங்கன்னுவான். அதை படிப்பான். எல்லாரும் அங்கே சபையில் படிப்பான். அரச சபையில் படிக்கும்போது ராஜாவும் கேட்பான். பக்கத்தில் ராமானுஜரோட கூரத்தாழ்வார் போயிருப்பார், அவரும் கேட்பார். அவரும் அதை கேட்டுன்னு வந்துட்டு ராத்திரி வந்து இவங்க அந்த அரசு சபையில் இருக்காங்க ஆஸ்தான வித்வான்கள், இவன் எங்கேருந்தோ வந்துட்டு இவனுக்கு வந்து இந்த பாஷ்யத்தை கொடுத்து அனுப்புறதா, இந்த பாஷ்யத்தை எடுத்துன்னு போகக்கூடாது, ராஜா என்னவோ கொடுன்ட்டார், நம்ம கொடுக்கூடாதுன்ட்டு ராத்திரி வந்து இவர் வச்சிருக்கிறது தெரியாது தூக்கி போடுவாங்க. அவ்வளோதான். ராமானுஜர் வந்து மிரண்டு போயிடுவார். காணுமே, ஐயோ பாஷ்யத்துக்கு உயர எழுதலான்னு நினச்சேன், இது மாதிரி பண்ணுறாள், இவாதான் படுத்து போயிருக்கான்னு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் கேட்க முடியல. தடுமாறும் போது கூரத்தாழ்வார் சொல்லுவார், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்வார். அதை சொல்லுவார். அந்த ஒரு தடவை அரசவையில் சொன்னார் பாருங்க, அது அப்படியே கேட்டிருந்தது. அக்ஷர பிசகு இல்லாத சொல்லுவார். அதனால அவருக்கு பேரே ஏகசந்த கிரகின்னு பேர் கூரத்தாழ்வாருக்கு. ஒரு தடவை சொன்னால் போகிறோம், அப்படியே மனசில் வாங்கிட்டுருவார். 1,00,000 பாசுரங்களை 1,00,000 பாசுரங்களை ஒரு தரம் படித்ததை காதில் வாங்கிட்டு அப்படியே அதை ஒப்பிச்சாராம். அதை சொன்னாராம், அதை எழுதினாலாம். இது எழுதின உடனே மறுநாள் வந்து ராஜாவுக்கு தெரிஞ்சு போகுது இவெல்லாம் தூக்கின்னு வந்துட்டாருன்னு. அப்புறம் ராஜா வந்து எல்லாரையும் திட்டி, நான் தானே கொடுத்தது, நீங்கள் போய் எடுத்துட்டு வந்தீங்களா, இது வேலையெல்லாம் பண்ணாதீங்க, நான் வேலையெல்லாம் திட்டிட்டு ராமானுஜர் கூப்பிட்டு அந்த பாசுரத்தை கொடுத்தாராம். மறுபடியும் இந்தாங்க, எங்கள் ஆள் தெரியாத எடுத்துகிட்டு வந்துட்டா, இனிமேல் அதை பண்ண மாட்டா, நீங்கள் தெரியுமா எடுத்துன்னு போங்கன்னு கொடுத்தாங்க அந்த பாஷ்யத்தோட உரையை. அதை பார்த்தா இவர் கூரத்தாழ்வார் சொன்ன வார்த்தை அக்ஷர பிசகு இல்லாத இருக்கான் அப்படியே அதில். அதனால கூரத்தாழ்வாருக்கு ஏகசந்த கிரகின்னு ஒரு பேரே உண்டு. அந்த பாஷ்யத்துக்கு உரை எழுதுறார். அதை வாங்கிட்டு அந்த பாஷ்யத்துக்கு உரை எழுதுறார். 2 பேரை உள்ள பிள்ளைகளை ஆச்சாரியனை வந்து உருவாக்கணும் இல்லையா, இவர் அடுத்த தலைமுறை உருவாக்கணும், அவளுக்கு வந்து இவ்வாறு ஆச்சாரியனோட பேரை வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவார்? தேடி பார்க்கும்போது கூரத்தாழ்வாருக்கு 2 குழந்தைகள் பிறக்கும். கூரத்தாழ்வாருக்கு ரெட்டை குழந்தை ட்வின்ஸ் பிரதர் பிறக்கும். பிறந்த உடனே அதை போய் தேடி அதுக்கு என்ன பண்ணுவார்? அதுக்கு இவர் வந்து கூட வந்து அவரோட கோவிந்தன் ஒருத்தர், அவரோட அண்ணா பிள்ளை, அவருக்கு பேர் எம்பார் சுவாமிகள்னு பேர். அவர் கூட்டின்னு போற, அவர் எம்பார் சுவாமிகளை கூட கூட்டின்னு போறார். கூட கூட்டின்னு போய் எம்பார் சுவாமிகள் தான் குழந்தைய தூக்கின்னு வர்றார்.
தூக்கிட்டு வந்தப்ப அந்த அந்த எம்பா சாமி அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தவொடனே அவருக்கு வந்து எம்பா சாமிகள் தான் அந்த அந்த அவரோட பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து அதுகளுக்கு வந்து துவைதத்தையும் இதையும் கூறார். அந்த சரம ஸ்லோகம் ரெண்டையும் அதுக்கு சொல்லி கூட்டு வர அந்த சரம ஸ்லோகம் தான் உங்களுக்கு ஓம் நமோ நாராயணாயன்றது. அந்த குழந்தைய சொல்லி தான் தூக்கின்னு வர்றார் உள்ளேருந்து. தூக்கின்னு வரும்போது இந்த குரத்தாளோட குழந்தைகளை பார்க்க போன ராமானுஜர் அது தீட்டு வீடு இல்லையா, உள்ளே போகக்கூடாது, அதனால் இவர் வந்துட்டு இவரோட சிஷியன் வந்துட்டு இப்போ குழந்தைய தூக்கின்னு வந்தார். குழந்தையை தூக்கிட்டு வரும்போதே எம்பார் வந்து இதை சொல்லி கூட்டு வர்றார் அதுக்கிட்ட. நாராயணாய சரணம் பிரவத்தியன்னு ஒரு இது இருக்குது. நாராயணாய சரணம் பிரவத்தியன் நாராயண சரணாகதி அடையிறது. அதையும் சர்மஸ்லோகம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறதையும் என்னமோ சொல்லுவா அதுக்கு துவயத்தையும் நாராயண மந்திரத்தையும் சொல்லி கூட்டிட்டு வருவார். கூட்டிட்டு வந்த உடனே என்ன பண்ண அந்த இதை பார்த்துட்டு அந்த மந்திரங்களை கேட்டு இந்த குழந்தை அந்த கேட்ட உடனே இந்த குழந்தை பொழிச்சுன்னு ஆடும், உலகலான்னு ஆகிடும். உடனே ராமானுஜர் என்ன சொல்லுவார், இந்த குழந்தை வந்து நீ சொன்ன கேட்ட உடனே அதுக்கு ஆச்சு, இந்த மாதிரி ஒரு ஒளி வந்தது, அதனால் நீயே இதுக்கு எல்லா பாடங்களையும் சொல்லி கொடுன்னு கோவிந்த எம்பார் சுவாமிகளையே அவருக்கு ஆக்கிடுவார். அவருக்கு அந்த குழந்தைகளை வந்து எல்லா கிரந்தங்களையெல்லாம் கற்றுக் கொடுக்க சொல்லுவார். அந்த குழந்தைகள் கற்றுக் கொடுப்பார். அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாகும். கொஞ்சம் பெருசாகிட்டு கூரத்தாழ்வார் சார் வீட்டு வாசலில் விளையாடிட்டு இருக்கும். விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஒருத்தர் வருவார். சர்வேஜர்னு ஒரு பண்டிதர் அவர் வருவார். அவர் வர்ற முன்னாடி கட்டியம் கொண்டு வருவார். சர்வேஜர் வர்றார், முன்னாடி கட்டியம் கொண்டுறதுன்னு கூறுவாங்க. திருது கூறுதுன்னுவா, திருது கூறிட்டுன்னு வருவா, திருது சொல்லிட்டு வருவான்னு அவளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு வருவா, கூப்பிடுவா. கட்டியம் கூறுறதுன்னு சொல்லுவா, ராஜாக்களுக்கு கட்டியம் கூறுவா இல்லையா, அது மாதிரி அவருக்கு சொல்லி அவர் வராருன்னு சொல்லிட்டு வருவா. இதை பார்த்த உடனே சர்வேஜர் வருகிறாருன்னு சொன்ன உடனே, சர்வேஜர்னா எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம். சர்வேஜர்னா எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம். எல்லாம் தெரிஞ்சவரா இவர்னா அவ்வளோ பெரிய ஆளா என்ன, எல்லாம் தெரிஞ்சவரா என்ன அப்படின்ட்டு ராமானுஜர் மலைக்கு இந்த பராசரர் கிட்ட குழந்தை வளர்றது. அந்த பராசரரும் வியாசரும் ரெண்டு பேரும். பராசரர் வந்து வளர்றவர் என்ன பண்ணுறார், மடக்கி அவனை மடக்கி, நீ என்ன சொன்ன சர்வஜனா, நீ என்ன சர்வஜனா, நீ சர்வஜனா, நீ உனக்கு இந்த புடி மண் எடுத்துக்கங்க, இதில் என்ன இருக்குது, என் கையில் என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்வார். அவர் வந்து ஒரு பிடி மண், அது எத்தனை இருக்குது சொல்லு பார்க்கலாம், தெரியாது. இது தெரியாத நீ வந்து சர்வஜன்ற, என் கையில் இருக்குது ஒரு பிடி மண், அதில் இருக்கிறது எவ்வளவுன்னே தெரியாது. அது மாதிரி தான் வேதமும். வேதத்தில் தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாதது எவ்வளோ இருக்குது. அப்படி இருக்கப்ப நீ சர்வஜன் உனக்கு பேரை வச்சுருக்க அப்படின்னு. உடனே இது இனிமே நீ சர்வஜன பேரே சொல்லக்கூடாதுன்னு. உடனே அந்த சர்வஜனும் சரி நான் செஞ்சது தப்பு தான், இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடங்கி போவார். கூரத்தை அடங்கி கூரத்தாழ்வாரை கொண்டு வாத்துக்குள்ளே விட்டுட்டு போவார். அதை பார்த்தா கூரத்தாழ்வாரை கொண்டு அவர் வீட்டுக்குள்ளே விட்ட உடனே ராமானுஜரோட இவர் ஒருத்தர் உரங்காவலிதாசன், அவரோட ஒய்ஃபு பொன்னாத்தாள்னு ஒருத்தி, பொன்னாத்தாள்னு அவரோட ஒய்ஃப் பேர். அந்த பொன்னாத்தாள் என்ன பண்ணுறா, வந்து இந்த குழந்தைக்கு திருஷ்டி சுற்றி போடுறா, எல்லாரோட இதுவும் கண்ணும் பற்ற போகிறது அப்படின்னு. அந்த மாதிரி இருந்திருக்கா அந்த காலத்தில். அந்த காலத்துக்குள்ள ஒருத்தர் வந்து அவ்வளவு ஒன்னியமாக இருந்திருக்கா. அப்புறம் அந்த குழந்தை அந்த 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 குழந்தை தான் எம்பார் சுவாமிகளை எம்பார் சுவாமிகள் வந்து அந்த குழந்தைக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்க்குறார். அந்த ஓம் நமோ நாராயண நாராயண மரணத்தையும் நாராயண சரணத்தையும் நாராயண சரணம் சரண பிரவத்தி என்ற துவய மந்திரத்தையும் அஷ்டாட்சர மந்திரத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. எம்பார் சுவாமிகள் தான் கற்றுக் கொடுக்குறாரு. அப்புறம் அவருக்கு எல்லா கிரந்தங்களையும் கற்றுக் கொடுக்காரு. எல்லா கிரந்தங்களையும் கற்றுக் கொடுத்துட்டு அவர் இதுக்கு வரார். அவர் வந்து வேதாந்தின்னு ஒருத்தர் இதில் இருக்கார். ராமானுஜரோட கடைசி காலம். ராமானுஜர் நேராக இந்த குழந்தையை கூட்டின்னு போய் ரங்கநாதருக்கு எதிரே வச்சு, எனக்கு அடுத்த ஆச்சாரியன் இவர் தான் நான் அது பண்ணியிருக்கேன், உங்களோட வாக்கு வேணும்னுவார். செய்யும்னு பெருமாள் சொல்லுவார். அப்படியே ஆகட்டும்னுவார். அப்படியே ஆகட்டும்னு அவர் தான் ஆச்சாரியன்னு ஆகிடுறது. உடனே இவர் என்ன பண்ணுறா, பராசரம் பண்ணுறது, சின்ன குழந்தை இல்லையா, சின்ன குழந்தைய கூப்பிட்டு நீ போய் வேதாந்தின்னு ஒருத்தர் இருக்கான் மேல்கோட்டையில், வேதாந்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மகா ஞானி தான், ஆனால் அவர் கொஞ்சம் கர்வம் உண்டு. அவரோட கர்வத்தை அடக்கி அவரை வாதத்தில் ஜெயிச்சு அவரை இங்கே கூப்பிட்டு வாண்டுவார். அவரை இங்கே போய் கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார், நீ என்கிட்ட வாதம் பண்ணு. இவர் போய் கூப்பிடுவார், மேல்கோட்டையை போய் இவர் கூப்பிடும்போது நீ என்கிட்ட வாதம் பண்ணு, அந்த வாதத்தில் ஜெயிச்சுட்டேன்னா நான் கூட வரேன், இல்லைன்னா நீ எனக்கு அடிமையாக இருக்கணும்னு. உடனே இவர் அதுக்கு என்ன பண்ண போச்சுன்னு பராசரப்பட்டு வாதத்தில் உட்காருவார்.
வாதத்தில் இந்த வேதாந்தியை ஜெயிச்சிருவார். வேதாந்தியை ஜெயிச்சிட்டோடனே வேதாந்தி வந்து இவருக்கு சிஷ்யன் ஆகிடுவார். இவருக்கு சிஷ்யன் ஆகி இவர் வந்து இதுக்கு வர்றார், ஸ்ரீரங்கத்துக்கு அவரை கூப்பிட்டு வர்றார், சிஷ்யன் ஆக்கி கூப்பிட்டு வர்றார். ராமானுஜன் அவர் சிஷ்யனாக இருக்கிறார். அவர் தான் நஞ்சியர்னு பின்னாடி சொல்லுவாள். நஞ்சியர்னு இப்போ நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, நஞ்சியர்ன்றது அவரை தான் நஞ்சியர்னு பின்னாடி பேர் வச்சுட்டு அவர் வந்து அந்த வேதாந்தின்ற பேரை மாற்றிட்டு நஞ்சியர்னு பேர் வச்சுட்டு இப்போ ராமானுஜருக்கு தாசனாக இருந்துட்டுருக்கார். நான் அது மாதிரிலாம் ஏதாவது பண்ணேன்னா, பராசரப்படுற மாதிரி நான் வேதாந்தியை ஜெயிச்சா காட்டினேன். அதுதான் சொல்கிறா இவ. அந்த அதுதான் இந்த இடத்துல இவ என்ன சொல்கிறா, இந்த இவ பிரவசனத்தில் வாக்கினால் வென்றியனோ பட்டரை போலேன்ற பாருங்க. பராசரப்பட்டர் மாதிரி நான் அவர்கிட்ட வாதம் பண்ணி ஜெயிச்சேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. நான் சாதாரண ஒரு பொண்ணு, பொம்மநாட்டி, எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதுதான், அவ்வளோதான். என்னை போய் நீங்கள் எவ்வளோ பெருசாக சொல்கிறீங்களே, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் அது மாதிரிலாம் பண்ணேனா, நான் வந்து சாதாரண மோர் வைக்கிற பொண்ணு அப்படின்வார். ராமானுஜர் இப்போ அவரோட சிஷியனை பற்றின கதையை தான் சொல்லுவார். அவர்கிட்டயே சொல்லுவார், அவர்கிட்டயே அவன் சொல்லுவாள் ராமானுஜர்கிட்டயே. ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படியா, சரி சரி, நீ இன்னும் சொல்லிட்டு இருப்பார். அடுத்த இதை சொல்லுவார். இன்னும் 3 தான் இருக்குது, 79, 80, 81 வசனம். இது 3 வசனத்தை சொல்லுவாள். நாளைக்கு அடுத்த வசனத்தை கேட்போம் என்னன்னு. தேங்க்யூ.